சென்டென்ஸ் பேட்டர்ன் சரியா சென்டென்ஸ் பேட்டர்ன் சென்டென்ஸ் பேட்டர்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சென்டென்ஸ் பேட்டர்னா இட் இஸ் நதிங் பட் a sentence structure சொல்லுங்க it is nothing but a sentence structure நோட் பண்ணிக்கங்க it is nothing அழுத்தமா பிடிச்ச கூடாது ஒழுங்கா வேற sentence structure it is nothing but a sentence structure it is nothing but a sentence structure இது சென்டென்ஸ் பேட்டர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு வாக்கிய அமைப்பு இல்ல அமைப்பு இப்படிதான் ஒரு வாக்கியம் இருக்கணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுக்கான ஒரு அமைப்பு தான் இருக்கு சென்டென்ஸ் பேட்டர்ன் மீன்ஸ் புரியுதா அதான் சமன் சொல்றோம் it is nothing but a sentence structure அவ்வளவுதான் சென்டென்ஸ் பேட்டர்னா என்ன சொல்லணும் it is nothing but a sentence structure இதுல எத்தனை வகை இருக்கு அப்படி பார்த்தா there are 5 types என்ன இருக்கு there are 5 types என்னென்ன டைப்ஸ் னு பார்க்கறோம் இது பாத்தீங்கன்னா subject verb object complement and final one is adjunct இப்ப சென்டென்ஸ் பேட்டர்ன்ல 5 டைப்ஸ் இருக்கு what are the 5 types one is first one is subject and other one is verb third one is object fourth one is complement and the final one is adjunct இப்போ இத தனித்தனியா பார்த்தலாமா தனித்தனியா பார்க்கலாம் இப்போ இத நோட் பண்ணுங்க இப்போ சப்ஜெக்ட்ட பார்க்கறோம் சப்ஜெக்ட்ட பார்க்கும்போது மூணு வகையில நம்ம சப்ஜெக்ட் பார்க்கலாம் எத்தனை வகையில பார்க்கலாம் மூணு வகையில சப்ஜெக்ட் கண்டுபிடிக்கலாம் சரி வாட் இஸ் தி சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் அப்படினா ஒரு சென்டென்ஸ்ல தொடக்கத்துல வரக்கூடிய ஒரு சென்டென்ஸின் ஆரம்பம் ஒரு வாக்கியத்தின் முதல் பகுதி தொடங்குவது சப்ஜெக்ட்னு சொல்லலாம் சோ இதை எப்படி சொல்லலாம் கண்டுபிடிக்கிறீங்கன்னா in English கவனிங்க இப்போ சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் சொல்றோம் சப்ஜெக்ட் எப்படி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஒரு வாக்கியத்துல அப்படினு சொன்னா ஒன்னு பாத்தீங்கன்னா நேம் ஆஃப் தி பர்சன்ஸ் நேம் ஆஃப் தி name of the person name of the person அப்படினா என்ன அப்படினா ஒரு ஆளை குறிக்கக்கூடிய சொல் ஒரு ஆளை குறிக்கக்கூடிய சொல் ஒரு ஆளை குறிக்கக்கூடிய சொல் என்ன இருக்கும் ஒரு பெயர் ராஜா ராணி செல்வம் செல்வி குணா கலா இப்படி இருக்கக்கூடிய ஒரு நேம் ஆஃப் தி பர்சன் ஒரு ஆளை குறிக்கக்கூடிய சொல் ஒன்று சோ அடுத்து இல்ல இது தாண்டி என்ன நேம் அதாவது pronouns சொல்லுவோம் pronoun என்னது pronouns என்னது he she it we you they என்னது he she it we you they plus I இப்ப pronoun இருக்கு என்ன அர்த்தம் முன்னாடி ஒரு கிளாஸ் சொல்லிருக்கேன் என்ன சொல்லிருக்கேன் பாடிமா ஐ நானே நீ நாங்கள் யூ நீயே தேவைகள் தே அவர்கள் சரியா படிக்குமா சரி அடுத்தது ஈயவன் ஷீயவள் இட்டது அடையினா பண்ணாங்க அப்படி சொல்லிருக்கோம் சோ இப்போ நேம் ஆஃப் தி பர்சன் கண்டுபிடிக்கலாம் ஒரு ஆளை குறிக்கக்கூடிய சொல் பெயர் இருக்கலாம் அடுத்து pronoun நேம் ஆஃப் தி pronoun இல்லது pronoun
I sorry first he she it we you they இருக்கா I இப்போ இருக்கக்கூடியதெல்லாம் pronoun அப்ப ஒரு வாக்கியத்துல இந்த மாதிரி தொடர்புல இருந்துச்சுன்னா அது சப்ஜெக்ட் சொல்றோம் சரி இது தவிர வேற என்ன இருக்கு name of the things அப்ப name of the things name of the things இப்ப name of the things னா என்ன பாருங்க name of the things ங்கிறது என்ன இப்போ இந்த கிளாஸ்ல பாப்போம் இந்த கிளாஸ்ல பாப்போம் என்னோட things இருக்கு எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா விநாயகர் சொல்றப்ப சொல்லணும்னா ஒரு பழத்தை வச்சு நம்பறாங்க யார் இந்த பழம் வேணுமோ உலகத்தை யார் ஃபர்ஸ்ட் சுத்தி வராங்களோ அவங்க தான் முதல்ல இந்த பழம் தரம் சொல்லிருப்பாங்க இல்லையா அது மாதிரி என்ன சொல்றோம்னா கண்டது எல்லா பொருள் நிறைய இருக்கு அப்படி சொல்ல வேண்டாம் நம்ம தவிர நம்ம மனிதன் நம்ம தவிர இங்க எல்லாமே இருக்கிறது பூரா திங்ஸ் தான் ஈஸியா சொல்லணும் இப்போ நீங்களா இருக்கட்டும் நானா இருக்கட்டும் ஒரு ஆளை குறிக்கக்கூடிய சொல்லுதான் நவுன் இப்போ இது இல்லாம எல்லாமே திங்ஸ் தான் இந்த கிளாஸ் எல்லாமே திங்ஸ் தான் வாட்டர் பாட்டில் திங்ஸ் டஸ்டர் திங்ஸ் புக் திங்ஸ் சாக் பீஸ் ஒரு திங்ஸ் இது மேல ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்கு திங்ஸ் உடன் பீஸ் இருக்கு திங்ஸ் ஒரு ட்ரீ சொல்லணும்னா அது லிவிங் திங்ஸ் சொல்றது அப்ப நேம் ஆஃப் தி திங்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரீ யூசஸ் ஃப்ரூட்ஸ் அப்ப ட்ரீ ஒரு திங்ஸ் லிவிங் திங்ஸ் வச்சீங்க அப்ப என்ன பண்ணுது அது சப்ஜெக்ட்டா போட்டு பண்றீங்க சொல்றது புரியுதா உங்களுக்கு திங்ஸ்னுடைய பேரை குறிச்சா என்னது அது என்ன குறிச்சனா சப்ஜெக்ட்டா சொல்லுவீங்க அடுத்து இப்ப நேம் ஆஃப் தி திங்ஸ் சொல்லியாச்சு அடுத்து நேம் ஆஃப் தி டிசீஸ் அப்ப டிசீஸ் என்னன்னா நோயினுடைய பெயர்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நிமோனியா இஸ் கால்ட் deadly disease கொரோனா இஸ் கால்ட் deadly disease அப்ப இந்த மாதிரி ஒரு நோயினுடைய பெயர்கள் ஒரு வாக்கியத்துல ஒரு சென்டென்ஸ்ல முதல் முறையா தொடங்கப்பட்டது என்றால் அதை சப்ஜெக்ட் அண்டர்லைன் பண்ணி சப்ஜெக்ட்னு குறிக்கணும் சரியா இது தவிர நேம் ஆஃப் தி பிளேஸ் நேம் ஆஃப் தி ஸ்டேட் எல்லாம் இருக்கும் இங்க நேம் ஆஃப் தி பர்சன் நேம் ஆஃப் தி பிளேஸ் நேம் ஆஃப் தி திங்ஸ் சரியா அப்ப இது மாதிரி இருக்கும் நவுன் அது ப்ரொனவுன் நவுன் எல்லாம் தான் எல்லாமே என்னது நவுன் ப்ரொனவுன் எல்லாமே ஒரு ஆளை குறிக்கக்கூடிய சொல்லுதான் அதே நேம் ஆஃப் தி பர்சனா இருக்கட்டும் நேம் ஆஃப் தி ப்ரொனவுனா இருக்கட்டும் ஒரு ஆளை குறிக்கக்கூடிய சொல் சொல்றது புரிஞ்சதா உங்களுக்கு ரைட் இப்போ இதுதான் சப்ஜெக்ட் ஒரு இது வந்து ஃபர்ஸ்ட் மூணு வழி சொன்னேன் அந்த 3 டைப்ஸ்ல ஒண்ணுதான் இத்தனை வழியில கண்டுபிடிக்கலாம் சப்ஜெக்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டிவ் இன்ஃபினிட்டிவ்னா என்ன இன்ஃபினிட்டிவ் மீன்ஸ் 2 plus verb 2 plus verb சார் பரணி ஆட்டிக்கிட்டே இருக்கான் சார் வேணும்ட்டு அங்கே இருந்து